வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த சில நாட்களில் சில்வர் மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். தொடர்ந்து இந்த புதிய சில்வர் கான்ட்ராக்டில் நம்மளோட கவனம் ஃபுல்லாக 44,600 மற்றும் 45,200 45,000 இந்த இடத்துல இருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னா இந்த முக்கியமான 45,200 45,020 அப்படின்ற ஜோன் கீழே ட்ரேட் ஆகிற சமயத்தில் சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய போன வாரத்துடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் 24ஆம் தேதி ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் ஓரளவு 44,600 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய் நம்ம மூவிங் ஆவரேஜ்லேயும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த ஜோனை பிரேக் பண்ணுற சமயத்தில் கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லாபத்தை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அதுவும் நடந்துருச்சு. அதுக்கப்புறமா 25ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட் ஓரளவு இவ்வளோ தூரம் ட்ராப் பண்ணால ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் காரணத்தினால மார்க்கெட் 44,200க்கு மேலே போய் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த மாதிரி சமயத்துலேயே நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் அற்புதமான ட்ரேட் சிக்னல் கொடுத்து மார்க்கெட் நம்ம செல்லிங்க்கு தான் சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தா கூட அந்த இடத்துல ஓரளவு நமக்கு வார்னிங் சிக்னல் கொடுத்து நம்மளை பாதுகாத்துருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 44,200 பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காம்பெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. நம்ம திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 44,600 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம். குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த 44,200. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சில சமயத்தில் மார்க்கெட் நல்ல ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துருக்குறோம். அந்த அடிப்படையில் 44,200க்கு மேலே ட்ரேட் ஆகிற சமயத்தில் ஏற்கனவே நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் பை சிக்னலில் தான் இருக்குது. தொடர்ந்து அது பையிங்க்கு சிக்னல் கொடுத்து பையிங்க்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி வார்னிங் சிக்னல் கொடுக்கும். ஆனால் அது மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிறதுனால நம்ம வார்னிங் சிக்னல் எடுத்துப்போம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணணும். கிடைக்கிற வரைக்கும் லாபம் போதும் அப்படின்னு சொல்லி பையிங் எடுக்கிறவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா 44,600 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக. 44,200க்கு கீழே ட்ரேட் ஆகிற சமயத்தில் நம்மளுடைய குட்வில்லோட சார்ட்டிங் டூல் செல் சிக்னல் கொடுத்து மார்க்கெட் கீழே 43,600 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எப்பவும் போல் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் ட்ரேடிங் பண்ணுறப்போ உங்களை கரெக்டான டைரெக்ஷனில் வச்சுருக்குன்றதை எதிர்பார்க்கலாம். சரி, எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.